நாடி முடி வச்சுனுக்குற உன்னை விட முடி தொலை தானே பெரும்பாடாகுது எனக்கு. டேய் நீ மட்டும் தான் முடி வளர்த்து வச்சிருப்பியா? நான் பாடுறா ஸ்டைலு, இதுதான்டா எனக்கு ஸ்டைலு. ஓ உன் முடிடா உனக்கு உயிரா? உன்னை என்ன பண்ற? என்னடா ஆச்சு உனக்கு? அத்தா யாராத்தா நீ? எதுக்கு இங்க வந்திருக்க? நான் தானே மாரியாத்தா. மாரியாத்தாவா? அத்தா உனக்கு என்ன வேணும் அத்தா? சொல்லு அத்தா. எனக்கு ஒண்ணே வேணாடி, உன் பையனுக்கு தான் முடி நெருங்கிடுச்சு. என்ன சொல்ற? ஆமாடி, உன் பையனுக்கு பெரிய கண்டம் இருக்குது. நீ ஏன் எனக்கு ஒரு பெரிய கண்டம், இதுல இன்னொரு கண்டமா? அத்தா அதுக்கு எதனா பரிகாரம் இருக்குதா அத்தா? இருக்கடி, உன் பையன் முடிவை தடுக்கணும்னா உன் பையன் முடிய எடுக்கணும். முடி எடுக்கணுமா? அத்தா நீ செஞ்சிரு அத்தா. ஆத்தா மலை ஏறண்டி. நிஜமாவே இவளுக்கு சாமி தான் வந்துச்சா? டே உயிருக்கு ஆபத்தா இருக்கு போது, போய் ஒழுங்கா போய் மொட்டை வச்சுட்டு வந்துடுறா. மொட்டையா? ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. நல்லா இருக்கும் போதே நாய் கூட மதிக்காது, இதுல மொட்டை வர இஷ்டனா? கடவுளே நீ தான் என்ன காப்பாத்தணும். The next day. நல்ல வேலை யாரும் பார்க்கல, அப்படியே ஓடிடுறா. அம்மா அம்மா. சாரிப்பா, வீட்டுல பழைய சாப்பாடு எதுவும் இல்ல. பழைய சாப்பாடு இல்லையா? மோ நான் உன் பையன் கர்ணுமா. காரணா என்னடா இவ்வளவு கன்றாவியா இருக்கிற? கண்டர் இதுன்னு மொட்டை அடிக்க வச்சுட்டு இப்ப கன்றாவி நான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் சொன்ன ஏழுமலையார் எட்டு வச்சிருவாரு. ஐயோ கோயந்தா கோயந்தா, சாரி கோயந்தா. இந்தா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஐ லட்டு. மொத்தக்கா உனக்கு நிஜமாலே நேத்து சாமி வந்துச்சா? டேய் கர்ணமா மொட்டை அடிக்கணும்னு சாமி வந்த மாதிரி நடிச்சண்டா. சாமி வந்த மாதிரி நடிச்சியா? அவன் முடி வச்சு நீ எவ்வளவு சீன் காட்டினா, அவன் முடிக்கு ஒரு முடிவு காட்டின பாத்தியா? அடி பாவி, சாமி வந்த மாதிரி நடிச்சு என்ன மொட்டை அடிக்க வச்சிட்டீங்களேடி. நான் மறைச்சிட்டாங்க. தப்பிச்சிட்டீங்களா? உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்டி.